வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஓட்ஸ் வச்சு ஒரு சின்னதாக ஒரு லட்டு பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு. இந்த லட்டு வந்து ரொம்ப ஹெல்தியானது தான். ஓட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். டெசிகேட் கோகனட், உங்களுக்கு பேரிச்சம்பழம், ரெண்டுமே வந்து திராட்சை, இது வந்து ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரி, இதெல்லாம் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன லட்டு கொடுத்தா கூட அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஓட்ஸ் லட்டுக்கு என்னென்னு பார்த்துடலாம். பேரிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கப்பில் வச்சுக்கோங்க. 2 கப்பு ஓட்ஸு, ஒரு எல்லாமே இது ஒரு டெசிகேட் கோகனட், 2 வந்து ட்ரை நம்ம திராட்சை, கருப்பு திராட்சை 1, ஆர்டினரி திராட்சை 1, கொஞ்சம் நெய், இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லாவே அதில் உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் கடாய் வந்து சூடாகட்டும். நம்ம எதுவுமே வறுக்க தேவையில்லைங்க. இந்த ஓட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போதுங்க, ரொம்ப வேண்டாம். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். நெய் போட்டதுனால லைட்டாக அப்படி கலர் மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசம் வருது. அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இதை மட்டும்தான் நம்ம இப்போ வறுப்போம். இங்கே வந்து நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே வந்து கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம், கொட்டையெல்லாம் எடுத்தாச்சுங்க. இது எல்லாமே வந்து மிக்சியில் அடிச்சிட போகிறோம். இது இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதுங்க. பாருங்கள், இது எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டும். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. ரொம்பையும் அடிக்க வேண்டாம், சும்மா ஒரு ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு சுகர் எதுவுமே தேவையில்லைங்க. இதோட இனிப்புலேயே வந்து நம்ம இந்த லட்டு பண்ணிடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் ஆன ஓட்ஸை இதில் கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு வந்துட்டு
பார்த்துடலாம். இது வந்து வறுக்கலைங்க, ஓட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சூட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். அடுப்பில் வைக்க தேவையில்லை, ஏன்னா இது ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்குது. அதனால் இது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இது நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை டைட்டாக அப்படியே ரோல் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஓட்ஸு ட்ரை ரோஸ்ட்டில் பண்ணோம் பார்த்திங்களா ஒரு ஸ்வீட்டு, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணலாம். நல்ல செமையாக வந்திருக்குதுங்க. சாப்பிட்டு பார்த்தா வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.